ஹலோ ஃப்ரெண்ட், ஒரு சின்ன ரங்கோலி பார்க்கலாம் வரீங்களா? ஆடி மாதம் வந்திருக்குல்ல, நமக்கு போடுறதுக்கு நிறைய பண்டிகை நாட்கள்லாம் வருது இல்லையா? வாங்க போட்டு பார்த்துருவோம். ஹலோ ஃப்ரெண்ட், நடுவில் 9 புள்ளி வச்சுருக்கேன். அடுத்தது 8, அடுத்தது 7, 6, 5 எல்லாமே எடப்புள்ளி. இதே போல் அந்த பக்கமும். இதில் வேறு வேறு கலரில் 2 புள்ளி வச்சுருக்கேன். நீங்கள் பார்ப்பீங்க. அது என்னத்துக்காகன்னா, இந்த இடத்துல ஒரு அகல் வரப்போகுது, அதனால் போட்டிருக்கேன். நான் சொல்லும்போது, அதாவது இந்த 7 புள்ளி அதில் 2வது புள்ளி, இதே போல் அந்த பக்கமும் 7 புள்ளியில் 2வது புள்ளி, அந்த மாதிரி நமக்கு அகல் போடுவோம். போடும்போது நம்ம போட்டு பார்க்கலாம். வாங்க போட்டுடுவோம். இப்போ 9 புள்ளியில் நடுப்புள்ளி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதை சுற்றி 6 புள்ளி இருக்குல்ல, இதை கோடு போட்டு ஜாயின் பண்ணிடுவோம். இதுக்குள்ளேயே இதோட ஒரு சின்னது உள் பக்கமாக அதே போல் போட்டிருக்கோம். இப்போ இதை விட அடுத்த கோடு சின்னதாக அதே போல் 6 பக்கமும். இப்போ நடுவில் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது இதுக்கு கீழே ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள். இந்த ஒரு கோடு இருக்குல்ல, இதுக்கு கீழே ஒரு புள்ளி இருக்குது. இப்போ இதையும் இதையும் சேர்க்கலாம். அதே போல் இதையும் அந்த கீழே இருக்கிற புள்ளியை இதோட சேர்க்குறோம். அதுக்கு பக்கத்துலேயே அதே போல் ஒரு சின்ன இது போட்டுடலாம். இங்கே நான் இதில் போட்டோம்ல, உள்ளே போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி இந்த பக்கமும். இப்போ 6 பக்கமும் போட்டுட்டோம். இதில் முதல்ல கொஞ்சம் கலர் கொடுத்துருவோமா? வாங்க. இப்போ நடுவுலையும் ஒரு இது இடைவெளி விட்டு அடுத்ததில் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ நடுவில் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது அகல் போடலாமா? வாங்க. இப்போ இந்த 7 புள்ளி இருக்குல்ல, இந்த 7 புள்ளியில் 2வது புள்ளியிலேருந்து இந்த கடைசி 5 புள்ளி இருக்குல்ல, அதில் 2வது புள்ளி, இங்கேருந்து 2வது புள்ளி, இந்த 5 புள்ளியில் 2வது புள்ளி, அதில் ஒரு அகல். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு அகலாக போட்டுடலாம். இப்போ இதே போல் இந்த பக்கமும், இதுக்கு நேர் ஆப்போசிட்டு இந்த பக்கமும் இருக்கிற 7 புள்ளியில் இந்த 2வது புள்ளி, அதே போல் இந்த 5 புள்ளியில் 2வது புள்ளி, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு அகல் போட்டுடலாம். நமக்கு அகல் எங்கே வரும்னு குழப்பம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த புள்ளியை கணக்கு வச்சு நம்ம போடுறோம். இப்போ இங்கே ஒரு அகல், இதுக்கு நேராக ஆப்போசிட்டு அதே போல் ஒரு அகல். அகலுக்கு ஒரு சின்ன தீபம் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த அகல், இது நம்ம வேறு கலரில் போடலாம், அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த 6 புள்ளி இருக்குல்ல, 6 புள்ளியில் இந்த கடைசி புள்ளியும் 3வது புள்ளியும் சேர்த்து ஒரு அகல். இப்படி இப்போ இதே போல் இதுக்கு ஆப்போசிட் சைடுலையும் நம்ம போட போகிறோம். இதுக்கு நேராக இந்த பக்கம். இப்போது இந்த 6 புள்ளியில் கடைசி புள்ளி, இங்கே 6 புள்ளியில் கடைசி புள்ளியிலேருந்து ஆரம்பித்தோம்ல, அதே போல் ஆரம்பிக்கிறோம். அந்த பக்கத்திலேயே இருக்கிற 3வது புள்ளிக்கும் அந்த அகலை கொண்டு வரோம். இப்போ கொண்டு வந்தோம்ல, அதே போல். இப்போ இங்கே ஒரு அகல் போட்டாச்சு.
இதுக்கும் ஒரு தீபம் போட்டுடலாம். இப்போ இன்னும் 2 அகல் தான் போடணும். வாங்க அதையும் போட்டுடுவோம். இப்போ இந்த 3 8 புள்ளி இருக்குல்ல, இந்த 8 புள்ளியில் 2வது புள்ளியிலேருந்து இந்த பக்கம் இருக்குல்ல 8 புள்ளி, அதில் மொதல் புள்ளிக்கும் சேர்த்து ஒரு அகல் போட போகிறோம். அந்த புள்ளிகளை நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம்னா அகல் எங்கே வருங்கிறது நமக்கு நல்லா ஈஸியாக போட முடியும். இப்போ இந்த இடத்துல ஒரு அகல், இது வேறு கலரில் நம்ம போட்டிருக்கிறோம், ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ இதே போல் இந்த பக்கமும் இங்கே 8வது புள்ளியில் 2வது புள்ளியில் ஆரம்பித்து இந்த பக்கம் இருக்கிற 8வது புள்ளியில் மொதல் புள்ளியில் 2த்தையும் சேர்த்து நம்ம அகல் போட்டோம். இப்போ இதே போல் தான் இந்த பக்கமும் போட போகிறோம். இந்த 8வது புள்ளியில் 2வது புள்ளியிலேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் இருக்கிற 8வது புள்ளியில் மொதல் புள்ளியில் அந்த அகலை போடுறோம். இது 2த்தையும் ஜாயின் பண்ணி போடுறோம். அந்த புள்ளி கணக்கு மட்டும் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ 6 அகல் போட்டிருக்கோம். ஒன்று பார்க்காம இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று 6 கொஞ்சம் வித்தியாசமாக அங்கே போட்டிருக்கோம். இப்போ இதுலேயும் தீபம் போட்டுடலாம். இப்போ 6 அகல் போட்டாச்சு. அடுத்தது இதை ஜாயின் பண்ணிடுவோமா? வாங்க. மீதி இருக்கிற புள்ளிகளை ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த 2 இதுக்கும் இடையிலேருந்து ஆரம்பித்து இந்த இடைவெளியிலேருந்து ஆரம்பித்து 1 2 3 இந்த 3 புள்ளி வழியாக இந்த இடைவெளியிலேருந்து ஆரம்பித்து இந்த 3 புள்ளி வழியாக இதுக்கு கீழே வந்து இதுக்கும் இந்த அகலுக்கும் இந்த பக்கம் கீழே ஒரு ரவுண்டு போட்டுடலாம். இப்போ அடுத்தது இங்கேருந்து இந்த ஒரு புள்ளி வழியாக இதில் கொண்டாந்து இதை ஜாயின் பண்ணலாம். இப்போ இதே போல் 6 பக்கமும் போட்டோம்னா கோலமே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இந்த 2த்துக்கும் இடையிலேருந்து ஆரம்பித்து 1 2 3 புள்ளி வழியாக கீழே வரும். கீழே வந்து இந்த அகலுக்கும் கீழே இந்த இடத்துல ஒரு ரவுண்டு போடுறோம். இப்போ இது இன்னொரு கம்பி இங்கேருந்து இந்த ஒரு புள்ளி வழியாக வந்து இதில் ஜாயின் ஆகுது, இப்படி ஜாயின் ஆகுது. இப்போ இதே போல் மற்ற புள்ளிகளையும் சேர்த்து போடலாம். இப்போ அடுத்தது இந்த 2த்துக்கும் இடையிலேருந்து ஆரம்பித்து 1 2 3 இந்த 3 புள்ளி வழியாக வந்து இந்த அகலுக்கும் கீழே நடுவில் ஒரு ரவுண்டு போடுறோம். இப்போ அடுத்த கம்பி இதுலேருந்து இந்த ஒரு புள்ளி வழியாக வந்து இதில் ஜாயின் ஆகுது. அந்த மாதிரி நம்ம புரிஞ்சு கணக்கு பண்ணி போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இந்த கோலத்தை. இப்போ அடுத்தது இந்த 3 புள்ளி வழியாக இந்த அகலுக்கும் கீழே வந்து இதுக்கு நேராக இங்கே ரவுண்ட் பண்ணுறோம் இதை. இப்போ இந்த ஒரு புள்ளி வழியாக அடுத்த கம்பியை கொண்டாந்து இதோட சேர்க்குறோம். இப்போ இந்த பக்கம் இது 2த்துக்கும் இடையிலேருந்து ஒரு கம்பி கொண்டு வந்து 1 2 3 புள்ளி வழியாக இந்த அகலுக்கும் கீழே வந்து இந்த இடத்துல இதை ரவுண்ட் பண்ணுறோம். இந்த ஒரு புள்ளி வழியாக இன்னொரு கம்பி கொண்டாந்து இதோட ஜாயின் பண்ணுறோம். இப்போ இன்னும் ஒரே ஒரு இது தான் இருக்குது, வாங்க அதையும் போட்டுடலாம். இப்போ இந்த 2த்துக்கும் இடையிலேருந்து அதே போல் ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த ஒரு புள்ளி வழியாக அடுத்த கம்பியையும் கொண்டாந்து இதோட சேர்க்குறோம். இப்போ 6 பக்கமும் போட்டுட்டோம். இப்போ இதில் ஒரு அழகுக்காக நம்ம இங்கேருந்து ஒரு கம்பி எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி விடலாம். இதில் பக்கத்தில் 2 கம்பி, இதே போல் எல்லா பக்கமும்.
3 கோடு இங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, அதோட இதில் ஒரு ரவுண்டாக ஒரு சின்ன இது ஒரு டிசைனுக்காக தானே நம்ம இதை போடுறோம். ஒரு சின்ன அழகாக ஒரு ரவுண்டு. இப்போ அகலுக்கு கொஞ்சம் அழகு பண்ணுவோமா வாங்க. அகல் வெறுமை இருக்குல்ல, இப்போ இந்த இடத்துல இதுக்கு இடையில சின்ன இப்போது இந்த கீழே 2 புள்ளி இருக்குல்ல அகலில், அதை ஜாயின் பண்ணி உள்ளுக்குள்ளால் ஒரு வளைவு போல் போடலாம். இது வந்து அகலோட அழகுக்காக போடுறோம். இப்போ கொஞ்சம் கலர் கொடுத்துருவோமா. கிட்டத்தட்ட எல்லாம் போட்டாச்சு. இப்போ இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் போட்டுடலாம் வாங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து நடுவில் ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு, இந்த இடத்துலேருந்து இப்படி ஒன்று, இது 2த்துக்கும் இடையில. இப்போது அகலில் கீழே ஒரு சின்ன சின்ன வளைவாக போட்டுடலாம். இதுவும் அழகுக்காக நம்ம போடுறோம். ஆடி பண்டிகைக்கு எந்த நாளில் உங்களால் விருப்பம் இருக்கோ அதில் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஓரத்துல எல்லாம் எக்ஸ்ட்ரா சும்மா அழகுக்காக பிடி வச்சுருக்கேன். விருப்பப்பட்டால் வைக்கலாம், இல்லாட்டி போனால் விட்டுடலாம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.